நம்முடைய வாழ்க்கையும் ஒரு கடல் பிரயாணம் தான். நம்ம ஒரு போட்ல போயிட்டுருக்கோம். இப்படி போட்ல போயிட்டுருக்கும் பொழுது 2 விஷயங்கள் வருது. 1 காத்து, 2வது இயேசு கிறிஸ்து. நாம யார பார்க்கிறோம்? காத்த பார்க்கிறோமா? இயேசு கிறிஸ்துவ பார்க்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இந்த இயேசு தான் இந்த நிகழ்வுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு அதிசயங்களை, அடையாளங்களை நடப்பித்திருக்கிறார். இந்த இயேசு தான் நம்மை தெரிந்தெடுத்துக் கொண்டு இதுவரைக்கும் போஷித்து நம்மளை நடத்தி வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ அதிசயங்களையும், அடையாளங்களையும் நடப்பித்து முன்னோக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி வரும் பொழுது, நாம கடல்ல பயணித்துக் கொண்டு வரும்பொழுது, நாம் இயேசுவை பார்க்கிறோமா? அல்லது காற்றை பார்க்கிறோமா? இங்க இவங்க 2யும் பார்க்குறாங்க. இயேசுவையும் பார்க்குறாங்க, காற்றையும் பார்க்குறாங்க. இப்போ இவங்களுக்கு அந்த முடிவு எடுக்கிற சூழ்நிலையில அவங்க இல்ல. அவங்களுடைய வார்த்தை அவங்களுக்கு வெளிச்சத்தை குடுக்கல. அவங்க சிந்திக்கிறது, இந்த பிரச்சனை, இந்த அலை, இந்த காத்து இதால தான் வந்திருக்குமோ? எனக்கு ஒரு பிரச்சனை இப்படி வந்திருக்கிறதே, இது இதனால தான் வந்திருக்குமோ? ஏன் கடவுள் உங்க வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை ஏற்படுத்திற்கு ஆகக்கூட இந்த ஒரு பிரச்சனையை உங்க வாழ்க்கையில அனுமதித்திருக்கலாமே? இந்த சீஷரோட வாழ்க்கையில அப்படிதான். அவங்க விசுவாசத்துல இன்னும் பலப்பட வேண்டும் என்றுதான் இப்படி ஒரு நிகழ்வை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதனால நாம புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இயேசுவை பார்க்கிறோமா? அல்லது காத்தை பார்க்கிறோமா? எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய அன்பு. தேவன் பாருங்க, எப்பொழுதும் பரலோகத்துல இருந்து நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறார். தேவன் என்ன சொல்லிட்டு போறாரு? நான் மலை மேல போய் தனிமையா பிரேயர் பண்ண போறேன். ஆனா அவர் பிரேயர் பண்ண நம்ம தகப்பனுடைய எண்ணம் பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனையில அகப்படும் பொழுது நம்ம கூப்பிடாம வந்து நிக்கிறார் பாருங்க இயேசு. இதுதாங்க அவர் நம்ம மேல வச்சிருக்க அன்பு. இங்க சீஷர்கள் யாருமே கூப்பிடல. படகு அலையில அப்படியே அசைவாடு, அதாவது மிகப்பெரிய நடுக்கத்துல போயிட்டு இருக்கு. எப்போ மூழ்குமோ வாழ்க்கை, அப்படி அந்த சூழ்நிலை இருக்கும் பொழுது, தேவன், அன்பான தேவன், நம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்த தேவன் நம்ம கூப்பிடாம வந்து நிக்கிறாருங்க. கடல் மேல நடந்து வந்து. ஆனா அப்படி மகிமை பொருந்திய தேவனை நாம் என்ன அவரு தான் வந்திருக்கிறாரா? இல்லையா? என்கிற ஒரு ரெகக்னைஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில நாம இருக்கிறோம். ஏன்னா நம்ம காத்த பார்த்து பயந்து போயிருக்கிறோம். சூழ்நிலைய பார்த்து பயந்து போயிருக்கிறோம். அப்படி பயத்துல இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை தான், திடன் கொள்ளுங்கள், நான் தான். பயப்படாது இருங்க. நாம இந்த வசனத்தை பிடித்துக் கொள்வோம். ஆமா, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரதான் செய்யும், காற்றுகள் வரதான் செய்யும். ஆனா நம்ம திடன் கொள்ள வேண்டும். ஏன்னா இயேசு நம்மோடு இருக்கிறார். நாம் பயப்பட தேவை இல்லைங்க.